பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. மல்லி 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 மல்லி. என் தம்பி இவ்ளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. பெரியவங்களுக்கு அவ்ளோ மரியாதை கொடுக்கற அவனையே இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க. இனிமே எங்க மூஞ்சிலி முழிக்காதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. ஏய் வா. ஐயோ வா. வான்னு சொல்றேன்ல. வா. என்ன பெரியமா இதெல்லாம்? என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல புள்ள, இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நான் அப்படி பண்ணுவேனா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு புள்ள. உங்க விளக்கத்தை கேட்டா கூட இங்க யாரும் வருத்தப்பட போறதில்ல. வெண்பாவோட கஸ்டடி கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் மாமா இவளுக்கு இன்னும் இந்த வீட்ல இடம் கொடுத்து வச்சிருக்காரு. மத்தபடி இப்பவே இவளை உங்க கூட சேர்ந்து பேக் பண்ணிருப்பாரு. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி இவளையும் அனுப்பி வைக்கிறோம். நிச்சயம் வருவா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்த நீங்க காலி பண்ணிருக்கணும். மல்லி, மல்லி, ஐயோ. மல்லி, 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 தொடாதீங்க என்ன. என் பக்கத்துல வராதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு புள்ள. என்ன கேட்கணும்? காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ கேட்டாச்சு. இன்னும் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? போதும் பெரியமா, நீங்க செஞ்சதெல்லாம் போதும். ஏய் ஏய், அழாத புள்ள. மல்லி, நீ அழாத புள்ள. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அழாம என்ன செய்ய சொல்றீங்க? இவ்வளவு கேட்டு சிரிக்கணுமா? ஆமா, இப்படியே பொண்ணா சிரிக்கதான் செய்யணும். புத்தி பரண்டு அலையணும். ஐயோ, இதெல்லாம் கேட்டா ஊரே காரி துப்போம், காரி தட்டி சிரிக்கும். ஏய், அப்ப சொல்லுங்க, ஏன் பொண்ணுதான் என்னாலதான் இப்படி ஆயிட்டான்னு? ஏன் மல்லி இப்படி எல்லாம் பேசுற? ஏய், அந்த ராஜி பேசுறதெல்லாம் வச்சு அவங்கள ஏன் இழுக்குறீங்க? அவங்க எப்போ இருக்கிற மாதிரி தானே இருக்காங்க, எப்பவும் போல தானே பேசுறாங்க. நீங்க தான் என் பழைய பெரியமாவ இல்ல. இப்படி நீங்க இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. பெரியமான்னு என் மனசுல ஒரு பெரிய இடத்துல உங்களை வச்சிருந்தேன். அது அப்படியே உடைச்சு போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்க. என்னையும் உடைச்சிட்டீங்கல்ல. கடைசியில என்ன எப்படிப்பட்ட பொண்ணா சித்தரிச்சிருக்கீங்க? இது போதுமா இல்ல வேற ஏதாச்சும் நாடகம் பண்ணி என்ன இன்னும் சீரழிக்க போறீங்களா? ஐயோ, இப்படி பேசுறீங்க. வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் வாழ கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏய், என்னால சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல. வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். போதும் போதும் ஏய், போதும். மல்லி, மல்லி, ஐயோ, அவசரப்பட்டு எதுவுமே பேசாத மல்லி. கொஞ்சம் நிதானமாயிரு. என்ன கொஞ்சம் பேச விட. வேணாம், நான் கேவலமான பொண்ணுன்னு ஆதாரத்தோட அவர்கிட்ட காட்டிட்டீங்கல்ல. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே, நிம்மதி தானே? ஐயோ, என்ன மல்லி நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்படி செய்வேனா? இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா? ஐயோ, நான் உனக்கு விளக்கமா சொல்றேன் வா. தொடாதீங்கன்னு சொன்னேன். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடுங்க. மல்லி, நான் உனக்கு தப்பா தெரியுற சில விஷயம்லாம் பண்ணிருக்கேன். நான் அதை இல்லனே சொல்லல பிள்ளை. ஆனா நான் வேற ஒண்ணு நினைச்சு பண்ணினேன். அது இப்படி வந்து முடியும்னு
அந்த கடவுளானிய நினைக்கவே இல்ல புள்ள. அந்த 2 ராட்சசிகளும் ஏதோ பண்ணிருக்காங்க. நம்மள மீறி இதுல வேற ஏதோ நடந்திருக்குது. தயவு செஞ்சு உட்காரு, கொஞ்சம் நிதானமா பேசுவோம். ஒரு நிமிஷம், நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஏய், என்ன மல்லி இப்படி எல்லாம் கேக்குற? கேட்ட கேள்விக்கு பதில். நான் இங்க இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காக தானே புள்ள நான் இவ்வளவு நல்லா போராடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கணும்னா நீங்க வெளிய போங்க. ஏய் ஏய் ஆ, ஏய் மல்லி, நீங்க போலனா நான் போறேன். ஏய் ஐயோ, நெசமாவா புள்ள இப்படி எல்லாம் பேசுற? ஆமா ஆமா ஆமா. தொப்புள் கொடி இல்லல்ல, உன் மனசுல தானே வச்சிருக்க. அதனால உனக்கு புரியலடி, எனக்கு வலிக்குது. சென்டிமெண்ட் வாழ்க்கைக்கு உதவுமா பெரியமா? ஐயோ மல்லி மல்லி இரு, விடு, நானே போயிடுறேன். ஒரு நிமிஷம், இப்ப போலாம். அவ கோபம் குறைஞ்சதும் திரும்பி வந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எனக்கு இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய கும்பிடு. இதுக்கும் மேல அதை செய்றேன் இதை செய்றேன்னு திரும்பி வந்துடாதீங்க. இதுக்கு மேல மல்லின்னு ஒருத்தி உங்க வாழ்க்கையில இல்லன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல மல்லி, நான் போயிடுறேன். ஆனா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. உன் ஆயால இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாத. நான் உங்களை என் அம்மாவா தானே நினைச்சேன் பெரியம்மா. ஆனா நீங்க என்ன பொண்ணாவே நினைக்கலல்ல. ஒரு அம்மா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பெத்த பொண்ணுக்கு செய்வாங்களா? சொல்லுங்க, செய்வாங்களா? எந்த அம்மாவுமே இத செஞ்சா என் பொண்ணுக்கு பாதிக்குமான்னு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. நீங்க யோசிச்சீங்களா? சொல்லுங்க, யோசிச்சீங்களா? ஒரு அம்மாவா தான் நான் நினைச்சேன். பெரியம்மான்னு நீ தான் அப்படி சொல்ற. என்னோட வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு விளையாடிட்டீங்கல்ல, எல்லாம் போதும். எனக்கு நீங்க கடைசியா ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்ன கொல்ற மாதிரி பேசிட்ட புள்ள. இனிமே நீ என்ன சொன்னாலும் செத்த உடம்பு கிட்ட பேசுற மாதிரி தாண்டி. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் வந்துடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ராஜிமா, என்கிட்ட என்னன்னு சொல்லாமலே பெரிய விஷயத்த சாதிச்சு காமிச்சிட்டீங்க. பின்ன எப்படி சைலண்டா சாதிச்சு காமிச்சேன் பாத்தியா? ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து போயிருக்க வேண்டியது. கஸ்டடி கேஸ்னு உனக்கு குறுக்க கிடந்து மல்லியை மட்டும் போக விடாம ஆக்கிருச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அடுத்தடுத்து போட போற பால்ல மல்லியே தெரிச்சு ஓடிடுவா பாரு. ஆமா ராஜிமா, அவ பெரியம்மா தான் அவளுக்கு பெரிய பலமே. அத கட் பண்ணி விட்டீங்கல்ல, இனிமே அந்த மல்லியை ஈஸியா காலி பண்ணிடலாம். ஏய், அடுத்தவங்க ரூம்குள்ள வந்து திடுதிப்புன்னு எட்டி பாக்குற, கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? பட்டிக்காடு முட்டாள். சென்ஸ் இருந்தா அவையே இங்க இருக்க போறா? பட்ட அவமானத்துக்கு இந்நேரம் ஓடி போயிருக்கணுமே. ஆமா, நான் சென்ஸ் இல்லாதவ, பட்டிக்காடு முட்டாள் தான். நீங்க படிச்சவங்க, சென்ஸ் உள்ளவங்க தானே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சொல்றீங்க. ஏன் போனுக்கு அதெல்லாம் யார் அனுப்புனாங்க? ஓ, எல்லாம் வாசல்ல இருந்து அப்படியே ஒட்டு கேட்டுதான் உள்ள வரியா? நீங்க செஞ்சதை விட இது ஒண்ணும் கேவலமான விஷயம் இல்ல.
மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த போட்டோவை நான் அனுப்புனேனா இல்ல என் பெரியம்மா அனுப்புனாங்களா? பின்ன நாங்களே அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றியா? ஏய் ஆமாண்டி, நாங்க தான் அனுப்பணும். இப்ப என்னங்கற? சூட நன்னாடே ஆயிரம் வண்ணங்கள் கூட ஆசையால் பட்டாடை சேர பட்டினார் பெண் சந்தோஷம் பெண் கொண்டாட மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.